நம்மளோட எல்லாருக்கும் பார்த்துருக்கள் தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் இருக்கிறார். நம்ம தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவரும் இருக்கிறார். அவருக்கு 11 மணிக்கு போனோம் அர்ஜுன் சம்பத் சாருக்கு. ஸோ அதனால் அவருக்கு எச் ராஜா முன்னாடி பேசணும்னு, அதனால் அர்ஜுன் சம்பத் சாரை சிறப்புரை ஆடுறதுக்கு உடனே கூப்பிடுறேன். எல்லாரும் நிமிர்ந்து உட்காருவோம். ஒரு பிரார்த்தனை மற்றும் தியானம். 5 முறை ஓம்காரம் அனைவரும் சேர்ந்து உச்சரிக்க வேண்டும். நல்லா நிமிர்ந்து உட்காருவோம். லோகக்ஷேமத்துக்காக நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிற சமுதாயம் பிராமண சமுதாயம். இப்போ பிராமண சேமத்திற்காக 11 ஆண்டுகள் பிராமண நலசங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேர்ல்டு பிராமின் நலசங்கம், அதனுடைய 11ஆம் ஆண்டு நிறைவு, 12ஆம் ஆண்டு துவக்கம். அந்த விழாவை இங்கே நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த காரியம் 11 ஆண்டு 101 ஆண்டுகள் வெகு சிறப்பாக இது நடக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 5 முறை ஓம் என்று உச்சரித்து நம்முடைய பிரார்த்தனையை நாம் இங்கே அதோடு இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறோம். நல்லா நிமிர்ந்து உட்காருவோம், சேர்ந்து சொல்லலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, ஹிந்து ஒற்றுமை வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சிவ செங்கோல் வெல்கவே, நாடாளுமன்றம் வெல்கவே, ஹிந்து தர்மம் வெல்கவே, நரேந்திர மோடி வெல்கவே, பாரத் மாதா கி வாழ்க வாழ்க வாழ்கவே, அந்தணர் சமூகம் வாழ்கவே. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இங்கே குழுமி இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தணர்கள் வாழ்க என்று புதிதாக பிராமண சொம்பு அர்ஜுன் சம்பத் கிளம்பி விட்டார் என்று எல்லோ இடத்திலுமே இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லதுதான். வாழ்க அந்தணர்னு நானா சொன்னேன்? எங்கள் ஞானசம்பந்தன் சொல்லுகிறார், வாழ்க அந்தணர் வானவர் ஆண்டினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதலாம் அரண் நாமமே சூழ்க உலகலாம். வாழ்க அந்தணர் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அந்தணன் வாழ்ந்தால் அவ்வை பிராட்டி வாழ்த்துவார். வரப்புயர வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோணுயரும். இல்லையா? அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தணர் என்று சொன்னால் இந்த நாடு உயரும், இந்த தர்மம் உயரும், இந்த உலகம் உயரும். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தணர். எந்த இடத்திலே சென்று சொல்லுகிறார்? மதுரையிலே அன்னை மீனாட்சியின் அரசாட்சி. அந்த மதுரை அயல் மத ஆதிக்கத்தின் கீழ் வந்து விட்டது. சமணர்களுடைய ஆட்சி மதுரையில. சிவநாமத்தை கேட்டால் தீட்டு, கேட்டுமுட்டு. சிவ சின்னங்களை பார்த்தால் தீட்டு, கண்டுமுட்டு. ஏதோ இப்ப திமுக காரம் பண்றான்னு நினைக்காதீங்க.
விநாயக சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடை, ஹெச் ராஜா பேச தடை, அர்ஜுன் சம்பத் தடை. இதெல்லாம் திமுக காரன் இப்ப பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அந்த காலத்திலேயே பாண்டிய நாட்டை கைப்பற்றிய சமணர்கள் ஞானசம்பந்தருக்கு தடை, சைவத்திற்கு தடை, திருநீற்றுக்கு தடை, சிவ சின்னங்களுக்கு தடை. அந்த நேரத்திலே தான் வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சொல்லுகிறார். வேதநெறி தலை தோங்க. இந்த தமிழகத்தை பற்றி பாட்டு தலைவன் பாரதி பாடுகிற பொழுது வேதம் நிறைந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்ன? வேதம் நிறைந்த தமிழ்நாடு. இந்த வேத நெறி வைதீக நெறி பாதிக்கப்பட்ட பொழுது அயல் மத ஆதிக்கத்தால் வேத நெறி மதசார்பற்ற நெறி, வேத நெறி ஆன்மீக அரசியல், வேத நெறியில சாதி மதங்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் சமணமும் பௌத்தமும் இந்த தமிழகத்தை ஆக்கிரமித்து சமணர்கள் ஆட்சியை அரசியலை, இப்பொழுது எப்படி கிறிஸ்தவர்கள் அரசியலை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். நீங்க கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் வளர்றான்னா அரசியலை கைப்பற்றுவான். பொதுவா சபாநாயகர் பதவி தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் சபாநாயகர் பதவியிலே அமர்ந்து அலங்கரித்திருக்கிறார்கள். ஹிந்து நாடார்கள் அதிகமா இருந்திருக்காங்க சபாநாயகரா. ஆதித்தனார் இருந்திருக்காரு இல்லையா, சிவந்தி ஆதித்தனாரோட அப்பா. அதே மாதிரி செல்லப்பாண்டியன் இருந்திருக்காரு. இப்படி பல பேர் சபாநாயகரா இருந்திருக்காங்க. ஹிந்து நாடார் சபாநாயகரா இருப்பாரு. இப்ப அந்த கோட்டாவை யார் பிடிச்சுக்கிட்டா? கிறிஸ்தவ நாடார். அவர் கிறிஸ்தவ இயேசு சபையிலே வேலை செய்ய வேண்டியவர் இன்றைக்கு சட்டசபையிலே சபாநாயகரா உட்கார்ந்திருக்காரு. அவர் அரசியலை கைப்பற்றுவார். பொதுவாக சர்ச்சுகள் அரசியலை கைப்பற்றிக் கொள்ளும். அதுபோல அந்த காலத்திலே சமணர்கள் அரசியலை கைப்பற்றினார்கள். மன்னனையே மதம் மாற்றி விட்டார்கள். பாண்டிய மன்னனை மதம் மாற்றி விட்டார்கள். கூன் பாண்டியனாகி விட்டான். அந்த பாண்டிய மன்னன் மதம் மாறிய உடனேயே பாண்டிய நாடும் மதம் மாறிவிட்டது. பாண்டிய நாடே மதம் மாறிவிட்டது. ஆலவாய் அண்ணல் சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்திலே பூஜைகள் நடைபெறவில்லை. சோழ நாட்டு இளவரசி, பாண்டிய நாட்டிற்கு வாழ்க்கைப்பட்டவர் மங்கையர்க்கரசி மாணி அன்றாடம் சிவபூஜை செய்பவர். அவர் கூட மறைந்து ஒளிந்து சிவபூஜை செய்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வேத நெறியை மீட்டெடுக்க வேண்டும், நம்முடைய சைவத்தை மீட்டெடுக்க வேண்டும், தமிழை மீட்டெடுக்க வேண்டும், நம்முடைய அரசியலை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம். அந்த ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு எழுந்தருளுகிறார். எப்படி எச் ராஜா எங்க போனாலும் தடையோ, இப்ப எச் ராஜாவை தெருவில் நடக்க வேண்டான்ட்டான். இப்ப சமீபத்தில் இளையான்குடி இல்லையா, அவரு வேற யாரா இருந்தா சரிங்கன்ட்டு போயிருப்பாங்க. ஹெச் ராஜா இந்து சமய போராளி, இந்துக்களின் இதய ராஜா. ஆகவே இந்துக்களின் உரிமை குரலாக அங்கே ஒலித்தார். இது பாகிஸ்தான்லயா இருக்கு? ஏன் போகக்கூடாது? நாய் போலாம், நரி போலாம் இல்லைங்களா, வாகனங்கள் போலாம், யார் வேணா போலாம், பொது வீதியில் யார் வேணா நடக்கலாம். ஆனா தமிழ்நாட்டிலே தமிழர்கள் ஒரு வீதியிலே அவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னா அந்த வழியா போகாத. இதே மாதிரி என்னையும் தடுத்திருக்காங்க. அந்த இளையன்குடி வழியா நாங்க போனோம்னா போலீஸ்காரன் வந்து பேரிகார்ட் போட்டுருவோம். இனிமே கிடையாது. அது மாதிரி ஞானசம்பந்தர் மதுரைக்கு வந்த உடனே தடை, கண்டு முட்டு கேட்டு முட்டு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் கூட அப்ப மந்திரி இருந்தார், குலச்சிறையார்னு பேரு. அப்ப மந்திரி நீங்க பாட்டில் பாலாஜி மாதிரி இல்ல. அப்ப மந்திரி, புரியுதுங்களா? அப்ப இருந்த மந்திரி, மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். இப்ப இருக்கிற மந்திரிக்கு அழகு வரும் பொருள் சுருட்டல் இல்லைங்களா? குலச்சிறையார் அப்ப என்ன பண்ணாருன்னா ஞானசம்பந்த பெருமானை ராணி மங்கையர்க்கரசினுடைய வேண்டுகோளின்படி அங்கே எழுந்தருளச் செய்தார். அவர் வந்தவுடனேயே அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு தீ வைத்து விடுவது, இதான் அவங்க திட்டம். தீ வைத்தார்கள். தீ வைத்த பொழுது
ஞானசம்பந்த பெருமான் வெளியே வந்து நின்று பாடுகிறார். செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று அருள் செய் எமை பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர் கேகவே. அந்த நெருப்பு போய் அந்த மன்னனை பிடிச்சுக்கிச்சு. வெப்பு நோய் தாக்குகிறது. அதன் பிறகு போட்டி வருகிறது. எல்லாருக்கும் தெரியும் யார் மன்னனுடைய நோயை குணப்படுத்துவது. இப்ப மட்டுமில்ல, அப்பவும் இப்ப எல்லாம் சொல்றான் இல்லையா, குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார். அந்த காலத்துல சமணர்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களை நாங்க படிக்க வைக்கிறோம், கல்வி கொடுக்கிறோம், வைத்தியம் பார்க்கிறோம் அப்படி சொல்லிதான் அவங்க நிறைய மதமாற்றம் நடந்தது. அப்படித்தான் நம்ம தமிழ்நாடு பாண்டிய நாடே சமண நாடா மாறிடுச்சுன்னா பாத்துங்க. சமண நாடா மாறிய பிறகு நம்முடைய வழிபாட்டிற்கு, நம்முடைய வைதீகத்திற்கு, நம்முடைய சைவத்திற்கு தடை இருந்தது. அப்போ அற்புதங்களை நிகழ்த்தினார் ஞானசம்பந்த பெருமான். அனல்வாதம் நடந்தது. அனல்வாதம்னா நெருப்புல போடணும். நம்முடைய வேதங்களை, நம்முடைய சமய உண்மைகளை நெருப்புல போடணும். அதே மாதிரி அவங்க சமய உண்மைகளை நெருப்புல போடாம எது வேகாம இருக்குதோ, எது எரியாம இருக்கோ அதுதான் வெற்றி. அவை கூடுகிறது. சபையிலே ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய முதல்ல அவங்க வேதங்களை எல்லாம் உள்ள போடுறாங்க, எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. போகமார்த்த பூன்முளையால் என்று சொல்லி அந்த பச்சை பதிகத்தை அவர் ஞானசம்பந்த பெருமான் போடுகிற பொழுது நெருப்பிலே நம்முடைய பதிகங்கள் வேறவில்லை. அவன் தோத்துட்டான். 8000 சமணர்கள் தோத்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நீர்ல போடுறாங்க. நீர்ல போடும்போது போட்டதுதான் அந்தணர்களுக்கு வாழ்க. நீர்ல தான் அவங்க ஏடுகள்லாம் உள்ள போட்டவன அந்த ஏடு என்னாச்சு, மதுரையில் நடந்த வரலாறு. இந்த தமிழெல்லாம் பேசுறான் இல்லையா, அவன்லாம் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஏவனா அந்த வரலாறுலாம் தெரியறது இல்லை. எதை கேட்டாலும் எல்லாம் அன்றே அண்ணா என்றே சொன்னார், அன்றே அண்ணா, அண்ணா தான் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் ஈவேராதான் சொன்னார். இதைத்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது தமிழன் வரலாறு அல்ல. தமிழருடைய வரலாறு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு. அவர் அந்த தண்ணீரிலே வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக என்று சொல்லி அந்த ஏடுகளை போட்ட பொழுது அந்த ஏடுகள் நீரை எதிர்த்து சென்றது. தண்ணீர்ல அடித்து போகவில்லை. ஏடு கரையேறிய இடம் திருவேடகம். அங்கேயும் அந்த கோயில் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் சான்று. திருமுறையிலே சான்றுகள் இருக்கிறது, கோயில் சான்றுகள் இருக்கிறது, கல்வெட்டு சான்றுகள் இருக்கிறது. அப்ப பாடின பாடல் தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். அந்த பதிகம் தான் அது. ஆகவே அந்தணர்கள் வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும். அவங்க சிறப்பா இருந்தா நாடு நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு சங்கத்தை வச்சு கடந்த 11 ஆண்டுகளாக பல்வேறு விதமான நலப்பணிகளை செய்து நம்முடைய சிவநாராயணன் ஐயா அவர்கள், அவங்க தம்பதி சமேந்திரா இங்க வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தார், இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் அவர்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு நலமோடு வாழ வேண்டும். வைணவத்திலே வாழ்த்துவார்கள். என்னன்னு, வைணவத்தில் சடகோபன் தன் தமிழ் நூல்கள் அடியார்கள் வாழ, அவர் சிவநாராயணன், சிவன் நாராயணன் 2 பேரும் இருக்குது. அடியார்கள் வாழ, அரங்கமா நகர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல்கள் வாழ, மணவாள மாமுடிகளே இன்னும் ஒரு 100 ஆண்டு என்று வாழ்த்தினார்களே, அதுபோல இந்த பிராமண சங்கமும் ஐயா சிவநாராயணன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும். இப்ப நாம பிராமணர்கள் நல சங்கம் இன்னைக்கு பிராமணர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய, பிராமணர்களுடைய ஒரு அங்கீகாரத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய, அது மட்டுமல்ல பிராமண சமுதாயம் அவமதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு நீதி வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இந்த சமுதாயம் மாற வேண்டும். மற்ற எந்த சமுதாயத்தையும் அவ்வளவு சீக்கிரமா கேலி கிண்டல் செய்ய முடியாது. இப்ப இது ஒரு பழக்கமாகவே கடந்த 70 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, மற்ற சமுதாயத்தை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப நேத்து கூட நம்முடைய திரௌபதி மோகன் அவர்கள் அவருடைய ட்விட்டர்ல ஒரு அற்புதமான கருத்தை பகிர்ந்திருந்தார்.
இப்பெல்லாம் தலித் முன்னேற்றம் அப்படிங்கிற போர்வையில் இந்த தலித்தியம் ஒன்று வந்திருக்கு. இப்போ பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம். அப்படி பட்டியல் சமூக மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம், ஈவேரா வழியில், கார்ல் மார்க்ஸ் வழியில் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த இயக்கம் நடத்தும் போதே எடுத்த உடனே பிராமணர்களுக்கு எதிராக பேசிட்டா பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைக்காக பேசியதாக அவர்கள் மத்தியில் ஒரு கருத்து. உண்மையிலேயே அரிஜன சமுதாயத்தை மேலே கொண்டு வருவதற்காக தொடர்ந்து இந்த நாட்டில் புரட்சின்னு சொல்றாங்க இல்லையா, ஆகப்பெரும் புரட்சிகளை எல்லாம் செய்தவர்கள் அந்தணர் பெருமக்கள் தான். அரிஜன மக்களை ஆலய பிரவேசம் செய்து வைத்தது யாரு? அரிஜன நல சங்கங்கள்லாம் அண்ணல் காந்தியடிகள் ஏற்படுத்தினாரே அரிஜன சேவா சங்கம், அதுல எல்லாம் பொறுப்புகள் இருந்தது பூரா பிராமணர்கள் தான். இன்னைக்கு பிராமணர்கள் கொடுத்த இடம், பிராமணர்கள் கொடுத்த கல்வி, அதுதான் இன்னைக்கு நிறைய அரிஜன மக்களுக்கான பயனுள்ளதா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தையோ அல்லது இந்த தலித் அமைப்புகளோ எங்கேயும் அரிஜன மக்கள் மேம்பாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டது கிடையாது. சும்மா பேசிட்டு தான் இருப்பான். அதுல இப்ப கோபி நாயனார்னு ஒருத்தர் பேசுறாரு. அது நம்முடைய திரௌபதி மோகன் அவர்கள் மட்டும்தான் அதை சரியாக பார்த்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, வன்னிய மக்களையும் வன்னிய சமூக மக்களையும் பட்டியலின மக்களையும் அந்த மோதல் போக்கை உருவாக்குவதற்கு அவர்கள் இன்னைக்கு ரொம்ப நாசுக்கா என்ன பேசுறாங்க, ரெண்டு சமூகத்துக்கு இடையே மோதலை உருவாக்குவது போல இந்த கோபி நாயனார்னு ஒருத்தர் பேசுறான். அவர் பெரிய புரட்சிக்காரர் ஆயிட்டார். உடனே பிராமின்ஸை விமர்சனம் பண்ணி பேசினா புரட்சிக்காரன், வன்னியரை எதிர்த்து பேசிட்டா தலித் போராளி. இப்படி ஒரு சூழலை இன்றைக்கு இந்த திராவிடன் மாடல் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள பல பிரிவு, அதுல திராவிட தேசியமா தமிழ் தேசியமா, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இவங்க எல்லாமே ஆட்டுவிக்கின்ற பொம்மைகள் தான். மேல இருந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இவர்கள் அனைவரையுமே இயக்கி கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே இருந்து இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நோக்கம் என்ன? இவர்களுக்கு நோக்கம், இவங்க குறி அந்தணர் சமுதாயத்தை அழித்து விட்டால் இந்த சனாதன தர்மத்தை அழிச்சிடலாம், அதை இழிவுபடுத்திட்டா நம்ம என்ன வேணா நம்ம இங்க பண்ணிடலாம், அந்த நோக்கத்தில் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய தெய்வ தமிழகத்திலே, வேதம் நிறைந்த வைதிகம் தமிழ்நாட்டிலே நாம் அனைவரும் ஒற்றுமை ஒன்றுதான் தீர்வு. ரொம்ப நல்லா சொன்னாரு சிவநாராயணன் ஐயா அவர்கள். முஸ்லீம்கள் 100% வாக்களிக்கிறான், கிறிஸ்தவன் 100% வாக்களிக்கிறான் இல்லையா? நாம அந்தணர்களாகிய நாம் 100% வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 26 என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த திராவிட மாடலுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு தேர்தல். அதனால நாமெல்லாம் ஓட்டு போட வரணும், 100% வாக்களிக்கணும். அது மட்டுமல்ல, நாம் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு தளங்களிலே நாம் வேலை செய்து ஹிந்து ஒற்றுமையை, ஹிந்து ஓட்டு வங்கியை நாம் இங்கே உருவாக்க வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வு. அதுதான் நிரந்தர தீர்வு. அதுக்கு நாம எல்லோரும் பல வகையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியிலே நாம் அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம். இன்றைக்கு இந்த மேடையிலே ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மிக முக்கியம் என்று கருதுகிறேன். இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருப்பது ஹலால் பொருளாதாரம். ஹலால் அப்படின்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஏதோ மாமிசம் சாப்பிடுற விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்ல, இந்த ஹலால் பொருளாதாரம் எப்படியெல்லாம் நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறது. நீங்க ஹலால் என்பது உணவிலே மட்டும் ஹலால் அல்ல, ரியல் எஸ்டேட்ல ஹலால், ஃபேஷன் டிசைனிங்ல ஹலால், ஐடி விங்ல ஹலால், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹலால். ஹலால் மற்றும் லவ் ஜிகாத், இந்த ரெண்டு விஷயங்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசாங்கத்தின் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இப்பெல்லாம் நோன்பு கஞ்சி அரசியல் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தொப்பி போட்டிருக்காரு, ஜி.கே. வாசனையா ஒரு தொப்பி போட்டுட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த நோன்பு கஞ்சி அரசியல் பாருங்க எங்க பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் 50 கடமையில ரொம்ப முக்கியமானது நோன்பு. இது மேல நம்பிக்கை இருக்கிறவங்கள கூப்பிடு, நீ என்னவோ பண்ணு. ஆனா இதை ஒரு அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் நாம் தான் பிளவுபட்டு இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை, விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும்.
இன்னைக்கு மாலையிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்தணர் சமுதாயம் இழிவுபடுத்தப்படுவதை கண்டித்து அனைத்து கட்சி அனைத்து சமுதாய தலைவர்கள், இப்ப சென்னையில ரொம்ப பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்தது. அந்தணர்களை பாதுகாக்க புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற நிகழ்ச்சி. ஐயா சிவநாராயணன் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய நம்முடைய பிராமண சமுதாய அமைப்புகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அனைத்து கட்சியினரும் அதிலே பங்கெடுத்து அனைத்து சமுதாயத்தவரும் பங்கெடுத்து அந்தணர் சமூகம் இழிவுபடுத்தப்படக்கூடாது என்பதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த நிகழ்ச்சி ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மதுரையிலே நடைபெற்றது. இன்றைக்கு கும்பகோணத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக அந்தணர்களுக்காக அந்தணர் போராடக்கூடாது, அந்தணர்களுக்காக ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் போராடணும். அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம். ஒரு 2 அப்பீல் இருக்கு உங்களுக்கு. இப்ப தொடர்ந்து இப்ப இந்து அமைப்பினுடைய தொண்டர்கள், நம்முடைய பிஜேபி தொண்டர்கள், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு யோகம், ஜெயிலுக்கு போற யோகம். இப்போ என்ன பேசினாலும் என்ன எழுதினாலும் கருத்துரிமை பாருங்க. எச் ராஜா பேசிய கருத்துக்கு அவருக்கு நீதிமன்றமே தண்டனை கொடுக்குது. ஜவாஹிருல்லா வெளியே இருந்து நன்கொடை பெற்று மோசடி செய்திருக்கிறார். கோவை குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு ஆதரவாக நிதி திரட்டி இத்தனை கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். அவருக்கு தண்டனை கொடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஜாமீன்ல வரணும். ஆனா அவரு ரம்ஜான் முடிஞ்ச பிறகு அவர் அந்த தண்டனையை கீழ் நீதிமன்றமும் அப்படிதான் சொல்லுச்சு. இப்ப அந்த குற்றத்தை உறுதி பண்ணி தீர்ப்பு சொல்லி இருக்கிற உயர் நீதிமன்றமும் அப்படிதான் சொல்லி இருக்கு. அப்ப காவல்துறை ஏவல்துறையா செயல்படுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீதித்துறையே திராவிட மாடல் நீதித்துறையாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க? நம்முடைய இளைஞரணி பொறுப்பாளர் ஓம்கார் பாலாஜி நக்கீரன் கோபால் ஈசா யோக மையத்தை இழிவுபடுத்துகிறார். அதை கண்டித்து ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே இந்த நக்கீரன் கோபாலுக்கு எதிராக பேசிட்டார்னு போலீஸ் கைது செய்யுது. கைது செய், வழக்கு நடத்து, தப்பு இருந்தா நீ தண்டனை கொடு. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு கேட்டு அபிடவிட் தாக்கல் பண்ணு. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீதித்துறையுடைய வேலை இதுதானா? ஜாமீன் கொடுக்கிறேன் கொடுக்கல அதை சொல்லு, அதான ஜாமீன் நீதிமன்றம். வழக்கறிஞர்களா வந்திருக்கீங்க நிறைய. ஆனா அரசு வழக்கறிஞர்கள் ஏற்படுத்துகின்ற அழுத்தம், நீதிபதி என்ன சொல்றார்? ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணு. நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம், வேண்டுமானால் என்னை சிறையிலே அடைத்துக்கொள். ஓம்கார் பாலாஜி ஜெயிலுக்கு போனார். அதே மாதிரி இந்து மக்கள் கட்சியுடைய தொழிற்சங்க தலைவர் நம்முடைய டாக்ஸி செந்தில் 60 நாட்களாக சிறையில் இருக்கிறார். ஸ்டாலின் குறித்து ஒரு முகநூல் பக்கத்திலே ஒரு படத்தை போட்டார். முதலமைச்சரை அவமதிச்சிட்டாருன்னு கைது பண்ணிட்டான். ஜாமீன் கொடுக்கல, ஓகே சிறையில் இருக்கிறோம். உயர் நீதிமன்றத்திலே ஜாமீன் விசாரணைக்கு வருகிறது. அப்ப சொல்றாங்க மன்னிப்பு கேட்டு அபிடவிட் தாக்கல் பண்ணு. நீதித்துறைக்கு தான் வேலை. ஸ்டாலின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இந்து மக்கள் கட்சியாரோட வேலையா? இதுல வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய மகன் சாலை விபத்திலே இறந்து விடுகிறான். 17 வயது சாலை விபத்திலே இறந்து விடுகிறான். அந்த ஈமச்சடங்குகள் செய்வதற்காக 2வது முறையாக நாங்கள் இந்த காரணத்தை சொல்லி கேட்டாலும், ஏப்பா மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன, ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், மறுபடியும் 2 வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன், மன்னிப்பு கேளுங்கிறார். ஆனால் நம்முடைய பாரத் செந்தில் அவர் ஏற்கனவே பூலோக வைகுண்டமாகிய நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே ஈவேரா சிலையை அகற்றிவிட்டு 1 வருட காலம் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே இருந்தவர். மன்னிப்பு கேட்க முடியாது. என்னுடைய மகனுடைய இறுதிச் சடங்கிலே நான் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லி 60 நாட்களுக்கு மேலாக சிறையிலே இருந்தார். ஒரு 3 மணி நேரம் மட்டும் பரோல் அப்படி கொடுக்கல, இன்ட்ரீம் பெயில் அப்படி கொடுக்கல. சும்மா கஸ்டடியில் கூட்டிட்டு வந்து நம்ம சடங்குகளை கூட செய்ய விடாம அவங்க மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி. கோவையில் நீங்க பாத்தீங்கன்னா குண்டு வைத்து மக்களை கொலை செய்த கொடியவன் பாட்சா, அவனுடைய ஊர்வலத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அனுமதி. ஆனால் முகநூல் பக்கத்திலே முதலமைச்சரை விமர்சித்து விட்டார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக மகனுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்கு கூட நம்முடைய பாரத் செந்திலுக்கு அவ்வளவு கெடுபிடிகள், அவ்வளவு கெடுபிடிகள். ஆகவே இந்த ஆட்சியினுடைய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இவைகளுக்கு எதிராக நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும்.
இத்தகைய போராளிகளுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும். இப்ப நீதித்துறையும் அந்த மாதிரி இருக்கு. நாம சட்ட போராட்டமும் நடத்த வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம். இந்த ஹலால் பொருளாதாரம் இந்த புத்தகம் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. அனைவரும் வாங்கி எல்லோரிடத்திலும் இந்த கருத்துக்களை நீங்கள் பரப்ப வேண்டும். ஹிந்து ஓட்டு வங்கி உருவாக்க வேண்டும். அனைவரும் நம்முடைய பிராமண நல சங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நற்பணிகள் அனைத்திற்கும் நாம் எப்பொழுதும் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நன்றி. நல்லா ஜோராக கை தட்டலாமே. ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, அர்ஜுன் சம்பத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவருக்கு இன்னும் 60 வயசே ஆள. யாராவது நம்புவீங்களா? இப்போ 60 வயசு ஆள அவருக்கு. என்னால் நம்ப முடியல. ஏப்ரல் 17ஆம் தேதி அவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு அன்னைக்கு அவரோட பர்த்டே, விஷுவல் பர்த்டே, ரைட்டா? அந்தனருக்குன்னு இன்னைக்கு ஒரு தூண் போல் நிற்கும் மனிதர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். எல்லாரும் ஒத்துனால பலத்த கரகோஷம் கொடுக்கும். ஏப்ரல் 17 நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். முடிஞ்சவா பெருமாளை வேண்டிக்கலாம், தப்பு இல்லை. அவ குருக்களை வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லை, முக்கியமான செய்தி, நம்ம எல்லாரும் அந்தணர்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு பெருவிதமாக ஒரு நல்ல கொண்டாட்டம் வைக்க போறோம், ஃபங்க்ஷன் வைக்க போறோம். அதில் எல்லாரும் கலந்துக்கணும். கலந்துட்டு அவருக்கு பெரியவா அவளை வாழ்த்துவா, சிறியவா அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பா. இது நம்ம பண்ணணும். எல்லாரும் பண்ணுவேடா? தேங்க்யூ. இப்போ WBW சார்பாக நம்ம தமிழ் போராளி, நம்ம இது தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் முன்னிலையில் அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு அன்பு பரிசு எங்கள் நிலால வாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஓடுகைலுகலாம் ஓங்கின்றி பொறிவென்று கண்படுப்ப தேங்காயை புக்குந்து சீற்றமொழி பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து. श्रियमेवावरुन्धे शीते वाते पुनर्निवेद्याः क्षेमो वैराष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे. Don't make me call you. Eva, don't make me call you. सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमावेदाच्छोभामानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. जय